மைத்லி பேசுகிறேன். நீங்கள் பார்த்துருக்கிறது மைத்லிஸ் கிச்சன். இது நம்ம 2வது vlog. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும். ஸோ வாங்க ரெசிபிக்கு போகலாம். நான் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காயும் தக்காளியும் கொஞ்சம் வதக்கிட்டு அதை அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போது நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மீன் குழம்பு பண்ணுறது தான், பட் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுட்டுக்கிறேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் நான் ஜாஸ்தியாகவே போடுவேன் எப்பவுமே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மிச்ச மசாலாங்க போடுறது. பட் இப்போ வந்துட்டு நான் இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குழம்பு ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் ஃப்ரை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு வெந்தயத்தை நம்ம எப்பவுமே கொஞ்சம் கருக விடக்கூடாது. கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவும் ரெண்டும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். இதில் பாதி கருவேப்பிலை நான் இப்போ போட போகிறேன், பாதி லாஸ்ட்டில் போட போகிறேன். இதில் நம்மளுக்கு வேணும்னா நம்ம வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அப்படியே கூட செய்யலாம், ஒன்று அரைச்சியும் போடலாம். ஸோ எனக்கு அரைச்சி போடுறது எனக்கு பழக்கம் ஆகிட்டுக்குது. ப்ளஸ் அதுவும் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் அரைச்சி போடுறது. கொஞ்சம் பூண்டு வாசனை வரும்போது வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பெருசு இல்லைங்க, இது வெறும் சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் தான். நம்ம எந்த எண்ணெய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க, சில பேர் ஆர்டினரி ரிஃபைண்ட் ஆயிலு. இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும், பச்சை வாசனை போகணும். அப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன்னு வச்சுக்கோங்க, 1.5 டீஸ்பூன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம பூண்டும் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறோம், ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு இந்த ஸ்பூன் சைஸில் ஒரு 2. மஞ்சள் வாசனை போட்டுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே போடுறது. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். புளி நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டுக்கிறோம் இங்கே. ஸோ இது வதங்கிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஃப்ரைக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்றது காமிக்கிறேன். மசாலா ஃப்ரைக்கு வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்கு, இது வந்துட்டு கொஞ்சம் காரத்துக்கு, இது மஞ்சாத்தூள், இது கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு, இது வந்துட்டு ஜீரா பவுடர், ஜீராவை வறுத்து பவுடர் பண்ணிருந்தது. இது போக நம்ம வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், தேவையான அளவு உப்பு. அப்புறம் இது லைம் இல்லைன்னா வெனிகர் போடலாம், எதுனா உங்கள் சாய்ஸ்க்கு. பட் நான் லைம் யூஸ் பண்ணுறேன். இப்போ மசாலாங்க போடலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 2 3 4 5. இது கொஞ்சம் கலரும் இருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் காரத்துக்கு 2 3 இதில். அப்புறம் தனியாத்தூள் 1 2 3 4
5, 6, 7. ஏன்னா நான் மிளகாத்தூளோட கொஞ்சம் ஜாஸ்தியா ஆட் பண்ணணும், இது ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே இந்த ஸ்பூன் அளவு தான். இது இந்த இந்த செட்டு கூட வர ஸ்பூனு இந்த அளவில் தான் நான் போடுறது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ராக் சால்ட் தான் போட போகிறேன். ராக் சால்ட் இவ்வளோ தான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டேபிள் சால்ட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது போடுங்க. எனக்கு ராக் சால்ட் பழக்கம், அதுவும் இல்லாத ராக் சால்ட் நல்லது வர எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ராக் சால்ட்டு. இது கொஞ்சம் அப்படி வதங்க உடனே ஸ்லோவில் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி, நான் ட்ரையாக இருக்கிறதுனால. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றி அது வதங்கி வாசனைலாம் போகிற வரைக்கும் வதங்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் சும்மா ஒரு இதுலேருந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி. மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வாசனை போட்டோம் அது வரைக்கும். இது இன்னும் கொஞ்சம் மீன் நிறைய இருக்கு. இதுக்கு வந்துட்டு டேபிள் சால்ட். இது கூட உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போடுங்க. ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் மேல. இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, 1.5 போட்டுக்கலாம், நிறைய மீன் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு. அது ஆன பிறகு இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம லைம் ஜூஸ் இது பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். மீனில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் யூஸ்வலாக வெனிகரும் போடுவேன். லைம் பத்தலைன்னா வெனிகர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் இவ்வளோ லைம் போதும் இதுக்கு. இது ஒரு 2 லைம். இது மசாலா போடும்போது அப்புறமா கையில் இன்னொரு டைம் கட்டிடலாம். சால்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக கொஞ்சம் சால்ட்டு ஏற்ற குறைச்சலாக தான் இருக்கும், யாரும் பர்ஃபெக்டாக செய்ய மாட்டோம். இது சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் இன்னும் கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன். சால்ட்டு நம்மளுக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அது. பிகாஸ் ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஜாஸ்தி கம்மின்ட்டுன்னு. இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் கொழும்புல. கொஞ்சம் தேங்காய் தக்காளி வதக்கிட்டு போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்படியும் நிறைய பேர் வதக்கி போட மாட்டாங்க.
இது எங்களுக்கு கொழும்பு கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்ன்றதுனால 3 தக்காளி ஒரு அரை முடி தேங்காய் இது கணக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 3 தக்காளி வந்துட்டு நல்லா 2 விலைக்கு வர மாதிரி ஒரு கொழும்பு குவான்டிட்டி. உங்களுக்கு கம்மியா பண்ணணும்னா நீங்க கம்மியாவும் ஆட் பண்ணலாம், சொன்ன குவான்டிட்டியில குறைச்சிக்கலாம். இது மிச்சம் அலசின தண்ணி, இது தேங்காது. இது பாத்தீங்கன்னா இப்போ புளி நம்ம கரைச்சி வச்சுக்கிறது, புளி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும். இதுல மாங்காவும் ஆட் பண்ணலாம். எங்க வீட்டுக்கிட்ட மாங்காய் கிடைக்கல, பச்சை மாங்காய். புளி கூட இவ்வளவு பெரிய சைஸ், ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ். இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட போறேன். நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ ஒரே டைம் ஊத்திட்டு அதை கொதிக்க விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிக்கணும், நல்லா கொச்சி வரும்போது மீன் போட்டுடலாம். நல்லா கொச்சி வந்த பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்புறம். ஏன்னா இது கொச்சி பிறகு தான் நம்ம மீன் போட முடியும். ஒரு 5-10 நிமிஷத்துல நல்லா கொச்சிடும். கொச்சி பிறகு நான் உங்களுக்கு மீன் போடும்போது காமிக்கிறேன். கொச்சிருச்சு மீன் குழம்பு. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணின்னு இருக்கிறது சங்கரா சார்டின். சங்கராவும் சார்டின் யூஸ் பண்ணிருக்கிறேன். சில மீன்கோ கொழும்புக்குன்னே நல்லா இருக்கும். இது போதும், இது வறுத்துக்க வச்சிடலாம். இது போட்டு மீன் மட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மீன் கொதிக்கிற நேரத்துல இது மசாலா போட்டு வச்சிருந்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். மீன் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த நம்ம வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுட்டுங்க.
இப்போ மீன் நம்ம வறுக்கும்போது ஒரு கருவேப்பிலை இலைங்க இப்படி ஒரு 2 3 போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எல்லாரும் நிறைய பேர் பண்றது தான். பட் இதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு. குழம்பு பார்க்கலாம் நம்ம. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் விட்டு உங்களை பார்க்குறேன். மீன் ஃப்ரை ஆகிட்டோம். குழம்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் டச் வந்துட்டு வறுத்து அரைச்ச சீரக பொடி. இது ஒரு ஸ்பூன் மட்டும், இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில். ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில். அது ஆல்ரெடி வறுத்து அரைச்சதுனால சும்மா போட்டுட்டு இறக்கிட்டாலே போதும். நம்ம பாருங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் ஃப்ரையும் பக்கத்தில் ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. இப்போ ஃபைனலாக ஒரு சின்ன டிப்பு, இது வேணும்னா யூஸ் பண்ணலாம். இந்த வறுத்த மீன் இந்த ஆயில் இருக்கு பாருங்க, அது லாஸ்ட் எடுத்து கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணோம்னா மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எடுத்து நம்ம சர்விங் இதில் போட்டுடலாம். ஸோ மீன் குழம்பு, மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா எங்கள் ஸ்டைல் வேறு இருக்கும், உங்களது வேறு இருக்கும். ஸோ தயவுசெய்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேபி ஒருத்தருது இது வேறு மாதிரி இருக்கும், அதையும் சொல்லுங்க, அதுவும் ட்ரை பண்ணலாம் நம்ம. இது நான் செய்கிற ஸ்டைலு, அதுக்கு தான் இது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like, share, comment and subscribe. Thank you.